நம்ம யாருமே எதிர்பார்க்கவே இல்லை கர்த்தரோட சம்பவத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதிர்பாராத டைம்ல இந்த நியூஸ் வந்துச்சு, இந்த மாதிரி ஒரு சிக்னஸ் இருக்கு. அதுக்கப்புறம் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அவங்க கர்த்தருடைய சமூகத்துக்கு அவங்க போயிட்டாங்க. ஆனாலும் கர்த்தர் இந்த குடும்பத்துக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறார். இந்த சபை கூடவே இருந்திருக்கிறார். ஆமென். இந்த சபையின் கல்மேல் கட்டுவே பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளவில்லை. ஆண்டவர் தொடர்ச்சியாக இந்த சபை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி, எவ்வளவோ இன்னல்கள் வந்தாலும், எவ்வளவோ கஷ்டங்கள் நெருக்கங்கள் வந்தாலும், இது கர்த்தர் ஸ்தாபித்த ஒரு ஊழியம். இந்த ஊழியம் வர வர விருத்தி தான் அடையும். அல்லேலூயா. வர வர வளர்ச்சி தான் பார்க்கும். ஆமென். ஒரு டிப் இருந்தால் அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ரைஸ் இருக்கும். ஒரு கீழே ஒரு கிராஃப்ல ஒன்று கீழே போனாலும் திருப்பி என்ன பண்ணாது மேல உயிர் உள்ள தேவனுடைய சபையாக இருக்கிறது. குழுல அந்த பிரிச்சு ஏறும் போதெல்லாம் அவங்க ஞாபகம் தான் எனக்கு வரும். ஏன்னா கடைசி நான் அவங்க தங்கச்சி வீட்டுல வச்சு நம்ம பார்த்தோம். நானும் பாஸ்டர் எல்லாருமே போய் பார்த்தோம். அம்மா வந்திருந்தீங்க, எல்லாரும் போய் பார்த்தோம். அவங்க வெள்ளூர் போறதுக்கு முன்னாடி போய் பார்த்து நாங்கள் ஜோம் பண்ணோம். I still remember that day. Every time we cross that bridge, we remember that. கஷ்டமாதான் இருக்கும். ஏன்னா there was a whole life ahead of us. நம்முடைய கணிப்பின்படி, நம்முடைய பார்வையின்படி ஒரு பெரிய வாழ்க்கை, ஒரு பெரிய ஒரு பாதை முன்பதாக இருந்தது. ஆனால் கர்த்தருடைய திட்டங்கள் வேறு, நம்முடைய திட்டங்கள் வேறு. ஆண்டவர் இந்த குடும்பத்திற்கு இன்னும் துணையா இருந்து வழி நடத்துவார். ஸ்டீஃபனை சின்ன பிள்ளைல இருந்து நான் பார்த்திருக்கிறேன். அதாவது பிரதர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்ட இந்த நாட்கள்ல எங்க அம்மா சொன்னது போல எங்க வீட்டுல இருப்பாங்க. அப்போ வந்து he was I don't know maybe 1.2 years old, 1.5 வருஷம், 4 years 40 days. You were a very small baby. I remember அவன் சின்ன பிள்ளையா இருந்தா நாங்கெல்லாம் தூக்கி நாங்களே அப்போ ஸ்கூல் படிக்கிற காலம் தான். We were carrying him around, playing with him. I still remember those days. ஆண்டவர் அந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் இந்த குடும்பத்துக்கு நல்லவராகவே இருந்து, போதுமானவராகவே இருந்து வழி நடத்தி வந்திருக்கிறார். ஆமென். நம்முடைய ஆண்டவர் எபினேசர். அதாவது கடந்த காலத்துல ஃபுல்லா நடத்திட்டு வந்தாரு. இதுவரைக்கும் நடத்தினது இதோட கைவிட்டு போகிற ஆண்டவர் அல்ல. இதுவரைக்கும் நடத்தினார், இனிமேலும் நடத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார், போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நான் சொல்ல முடியும், கர்த்தர் நிச்சயமாக சபையை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டம் நிச்சயமாக நிறைவேறும். அல்லேலூயா. அல்லேலூயா. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் வாசிக்கிறோம். Hebrews chapter 10 verse 35. எபிரேயர் 10:35. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதீர்கள். ஆமென். பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதீங்க. இங்கிலீஷ்ல கான்ஃபிடன்ஸ் போட்டிருக்கு. அதாவது கர்த்தர் மேல நீங்க வச்சிருக்கிற தைரியம், கர்த்தர் மேல் நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கை, கர்த்தர் மேல் நீங்க வச்சிருக்கிற அந்த முழு விசுவாசம், அதை ஒரு நாளும் விட்டு விடாதீங்க. ஆமென். ஏன்னா அதுக்கு பெரிய ரிவார்டை கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. உங்க லைஃப்ல நீங்க பெரிய ரிவார்டை, நீங்க கர்த்தர் மேல இருக்கிற விசுவாசத்தை உறுதியாக நிற்கும் பொழுது அதற்கு ஏற்ற ஒரு பெரிய மதிப்பெண்கள், அதாவது என்ன சொல்ல, ரிவார்டு, பலன்களை உங்க லைஃப்ல நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். ஆமென். இந்த சீசன் ப்ராஃபட் ஆரன் சொன்னது போல ஒரு ஷேடோ சீசன் போல இருக்கலாம். ஒரு தோல்வி நாட்களை போல தெரியலாம், ஒரு கம்மியா இருக்கிற நாட்களை போல தெரியலாம், ரொம்ப மங்கி இருக்கிற நாட்களை போல தெரியலாம், ரொம்ப பின்வாங்குற நாட்களை போல தெரியலாம். ஆனா இது ஒரு தற்காலிகமான ஒரு நிலை தான். நீங்க கர்த்தர் மேல் வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகவே போகாது. கர்த்தர் ஏற்ற வேளை எல்லாவற்றையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். அல்லேலூயா. நன்மையாய் முடிய செய்வார். ஆமென். சோ உங்க மிகுந்த அந்த பலனுக்கு ஏதுவான உங்க தைரியத்தை நீங்க விட்டு விடாதீங்க. ஏன்னா வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் யாக்கோபுக்கு வாக்கு பண்ணியிருந்தார். இல்ல அவன் வெறுங்கையாய் ஓடுறான், கையில ஒண்ணுமே கிடையாது, ஒரு கோலும் ஒரு கையும் தான். அன்னைக்கு இரவு கர்த்தர் அவன் சொல்றாரு, வாக்கு பண்றாரு, அப்பா நான் சொன்னதை செய்வதால் அவனை கைவிடுவதில்லை. அதே போலதான் இந்த திருச்சபை. இப்பொழுது நீங்க கையில ஒண்ணுமே இல்லாத போல நீங்க படுத்திருக்கலாம், உங்கள் இரவிலே நீங்கள் உறங்கிக் கொண்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றார், நான் சொன்னதை செய்யணும், அவனை கைவிட போறது இல்லை, நான் ஒவ்வொன்றை நிறைவேற்றுவேன். யாக்கோபு வாழ்க்கையில அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாம இருப்பதற்கு நிறைய தடைகள் வந்துச்சு. ஆனாலும்
எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றினார். அவனை வெறுக்கையாய் போன இவனை யாக்கோபு ஆண்டவர் ஆசீர்வதித்து பல மடங்கு ஆசீர்வதித்து அவனை திருப்பி கொண்டு வந்தார். அதே போல தேவன் உங்க வாழ்க்கையிலும் செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஒரு நாள் வரும், விரைவிலே நாள் வரும், இந்த இடம் பற்றாது, இந்த இடம் நிரம்பி வழியத்தக்க கர்த்தர் இந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்வார். புதிய ஆத்மாக்களை கர்த்தர் கொடுப்பார். ஒரு வளர்ச்சியை எண்ணிக்கையிலையும் சரி, தரத்திலையும் சரி, இந்த சபை ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே இருக்கும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். உங்கள் மிகுந்த பலனுக்கு உங்க தைரியத்தை நீங்க விட்டு விடாதீங்க. ஹல்லேலூயா. குறிப்பிட்ட நாளுக்காக அந்த தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது நிச்சயமாக நிறைவேறும். அது தாமதமானாலும் அது நிச்சயமா என்ன பண்ணாரு? நிறைவேறும். தைரியத்தை விட்டுறாதீங்க, உங்க நம்பிக்கையை விட்டுறாதீங்க. தொடர்ந்து ஜெபியுங்கள், தொடர்ந்து விதைத்துக் கொண்டே இருங்க. நீங்க சுவிசேஷம் சொல்லிக் கொண்டே இருங்க. 2 பேர் இருந்தாலும் பரவாயில்ல, 2 பேர் ஒருமனப்பட்டு ஜெபித்துக் கொண்டே இருங்க. தேவ வல்லமை இந்த இடத்துல வெளிப்படும் பொழுது, தேவ மகிமை இந்த இடத்துல வெளிப்படும் பொழுது ராஜாக்கு இந்த இடத்தை தேடி வருவார்கள். மக்கள் தேடி வருவார்கள். கர்த்தர் நாளிலே சொல்லுகிற ஒரு வார்த்தை, பாஸ்டர் ஜான்சி அவங்க கண்ணீரோடு விதைச்சிருக்கிறாங்க. பாஸ்டர் அவர்கள் இந்த இடத்துல கண்ணீரோடு விதைச்சிருக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு கண்ணீர் விதைகளும் வீணாய் போவதே கிடையாது. ஹல்லேலூயா. கண்ணீரோட விதைப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் அதோட நாள் முடியல, அதோட ஒரு ஃபுல் ஸ்டாப் கிடையாது, அதோட எண்ட் ஆஃப் ஸ்டோரி கிடையாது. அவங்க எப்படி அறுவடை செய்வாங்கன்னா கம்பீரத்தோடு அறுவடை செய்வாங்க. ஸ்டீபனுடைய நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள் என்றால் கம்பீரத்தோடு அறுவடை செய்கிற நாட்கள். இந்த நாட்கள் கம்பீரத்தோடு அறுவடை செய்கிற நாட்கள். மிகவும் பலனுக்கு ஈடுமான உங்க தைரியத்தை நீங்க விட்டு விடாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களுடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் வழி நடக்கும். ஆமென். எழுந்திருக்கலாம், எழுந்திருச்சோம், முடிப்போம். Thank you.